அனைவருக்கும் வணக்கம். பங்குனி உத்திரம் எந்த தேதியில் வருகின்றது? முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்திரத்தன்று பூஜை செய்ய வேண்டிய நேரம் என்ன? முருகப்பெருமானுக்கு படையல் போட வேண்டிய நேரம் எந்த நேரம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பங்குனி உத்திரத்தன்று எப்படிலாம் பூஜை செய்ய வேண்டும், எந்த தீபம்லாம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பதிவுகள் நான் நிறையா கொடுத்துருக்குறேன். அந்த பதிவு நீங்கள் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இருக்கும். தேவையான பதிவை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பதிவில் நம்ம நேரம் மட்டும் பார்க்கலாம். இப்போது பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா 11/4/2025 பங்குனி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நமக்கு வருகின்றது. சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலை 6 மணிக்கு நமக்கு இருக்கின்றது. 6:06க்கு ஆரம்பிக்கின்றது. நம்ம பூஜை செய்ய வேண்டிய நேரம் எந்த நேரம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம தாராளமாக பூஜை செய்யலாம். பங்குனி உத்திரத்தன்று காலை 7 மணி வரை நம்ம நேரம் காலம்லாம் பார்க்க தேவையில்லை. அதற்கடுத்து நம்ம நல்ல நேரம் பார்க்கும்போது 9:30 10:30க்கு நீங்கள் பூஜையும் செய்யலாம், படையலும் நம்ம போடலாம். இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மதிய நேரமும் படையல் போடுற பழக்கம் இருக்கும். அப்படி இருப்பவர்கள் 12:30 1:30க்கு இந்த நேரத்தில் சுவாமிக்கு படையல் போடலாம். அதற்கப்புறம் மாலை நேரத்தில் எந்த நேரத்தில் நம்ம படையல் போடலாம் அப்படின்னா மாலை 4:30 5:30, மாலை 6:30 7:30 இந்த நேரம் வரையே நம்ம படையல் போடலாம். இப்போது நீங்கள் உத்திர நட்சத்திரம் முடிவதற்குள்ளே நான் பூஜை செய்யணும், படையல் போடணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மாலை ஒரு 4:30க்குள்ளே நீங்கள் பூஜையோ படையலோ நீங்கள் போட்டு முடிச்சிடணும். அதாவது மாலை 4:11 வரை தான் நமக்கு உத்திர நட்சத்திரம் இருக்கின்றது. நீங்கள் உத்திர நட்சத்திரத்துக்குள்ளே நீங்கள் இந்த வழிபாடு செய்யணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் மாலை 4:30 ஒரு 5 மணிக்குள்ளே நீங்கள் இதை முடிச்சுக்கோங்க படையல் போடுறது. இல்லை எனக்கு பங்குனி உத்திரத்தன்று எல்லா நேரமே எனக்கு சிறந்த நேரம் தான் அப்படி நினைப்பவர்கள் மாலை 6 மணிக்கு தாராளமாக நம்ம முருகனுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்யலாம். ஏன்னா நட்சத்திரம் பார்ப்பவர்களுக்கு மட்டும் நான் இதை சொல்கிறேன். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காலை உதய நேரம் உத்திர நட்சத்திரம் இருப்பதனால நமக்கு அந்த நாள் முழுவதுமே உத்திர நட்சத்திரக்குரியதான். நம்ம நேரம் காலம்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நாள் முழுவதுமே உத்திர நட்சத்திரக்கான வழிபாடு நம்ம தாராளமாக செய்து கொள்ளலாம். ஒரு சில பேர் நேரம் இதெல்லாம் கரெக்டாக பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். நமக்கு உத்திர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா முதல் நாள் வியாழக்கிழமை மதியம் ஒரு 2:30 நமக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு வெள்ளிக்கிழமை மாலை ஒரு 4:11க்குள்ளே முடியுது. ஒவ்வொரு சில நேரம் கொஞ்சம் மாறுபடும். ஒரு சில கலண்டரில் பார்த்திங்கன்னா 4:20 வரை இருக்கும், ஒரு சில கலண்டரில் 4:30 வரை இருக்கும், ஒரு 10-20 நிமிடம் மட்டும் முன்ன பின்ன இருக்கும். அதனால் நம்ம குறைஞ்சது ஒரு 5 மணிக்குள்ளே நம்ம கணக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்துக்கோங்க. இப்போது நீங்கள் பூஜை செய்ய வேண்டிய நேரம், முக்கியமான நேரம், நான் செய்கிற நேரம் எனக்கு எந்த நேரம் அப்படின்னா மாலை 6 மணி தான். காலை 6 மணி மாலை 6 மணி ரொம்ப சிறப்பானது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தாராளமாக பூஜை செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தேவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஆசீர்வாதம், அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நல்ல பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தாராளமாக பூஜை செய்யலாம். அதில் முக்கியமாக பங்குனி உத்திரத்துக்கு யாரெல்லாம் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறீங்களோ அவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். ஏன்னா சூரிய உதயம் ஆரம்பிப்பதற்குள் முன்னாடியே நீங்கள் எழுந்திரிச்சு நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ண தொடங்கிடணும். அதுவே ரொம்ப சிறப்பாக இருக்கும். உத்திர நட்சத்திரப்படி நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா வியாழக்கிழமை மதியத்திலிருந்து அல்லது மாலை நேரத்திலிருந்து சாப்பிடாமல் இருப்பது நல்லது. நட்சத்திரப்படி நீங்கள் விரதம் இருக்கிறீங்கன்னா வியாழக்கிழமை மதியம் சாப்பிட்டுக்கோங்க, மாலை நேரம் மட்டும் சாப்பிடாமல் இருங்க. அதாவது சாயங்காலம் நம்ம இரவு சாப்பிடுவோம் பார்த்திங்கன்னா அதை சாப்பிடாமல் தவிர்த்துட்டு அதற்கப்புறம் நீங்கள் காலை 2 இட்லி சாப்பிட்டுட்டு பிறகு மதியம் சாப்பிடாமல் இருக்கலாம். பிறகு மாலை நேரம் நீங்கள் படையெல்லாம் போட்டு சாப்பிடலாம். படையல் என்னென்ன படையல் போடணும் அப்படிங்கிறதுக்கான பதிவுகள் நான் கொடுத்துருக்குறேன். எளிமையாக சொல்லப்போனோம் அப்படின்னா நமக்கு பங்குனி உத்திரங்கிறது ஒரு திருமண நாளுக்கு நம்ம எப்படி சாப்பாடு பண்ணுவோமோ அதே போல் நம்ம சாம்பார் சாதம் 2 பொரியல் வைத்து அப்பளம் வைத்து பால் பாயசம் வைத்து சாப்பிடலாம். நம்ம சுமைக்கு படையல் போட்டு நம்ம சாப்பிடலாம். அதே போல் சாதங்கள் 6 வகை சாதம், லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், இந்த மாதிரி சாதங்கள் இருக்குல்ல, அந்த சாதங்களும் நம்ம ரெடி பண்ணி நம்ம சுவாமிக்கு படையல் போட்டு நம்ம சாப்பிடலாம். விரதம் இருப்பவர்களும் சரி இல்லை விரதம் இல்லாட்டாலும் சரி சுவாமிக்கு படையல் போட்டு நம்ம சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் நமக்கு கொடுக்கும். அதே போல் தீபங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெற்றிலை தீபமோ அல்லது நெய் தீபமோ இல்லை திண்ணை மாவு தீபமோ நம்ம ஏற்றுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும்.
முருகனுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு செய்துட்டு வருவது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். இந்த பங்குனி உத்தரத்தன்று யாரெல்லாம் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக திருமணம் நடக்கும். திருமணம் ஆனவர்களுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். நிறைய பேர் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் சண்டை வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்களே, அவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தரத்தன்று முருகனுக்கு திருமணம் நடக்கும் இல்லையா, அதில் போய் நீங்கள் கலந்துக்கிட்டாலே உங்களுக்கு நல்ல யோகமாக இருக்கும். கட்டாயமாக கலந்துக்கிடணும். அதாவது சுவாமியோட அந்த திருமணம் பார்ப்பதெல்லாம் நமக்கு அதுக்கெலாம் கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ முடிந்த அளவுக்கு போயிட்டு அதில் கலந்துக்கோங்க. வீட்டு பக்கத்தில் கோவில் திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா போய் கலந்துக்கோங்க, ரொம்ப நல்லது. வள்ளி தெய்வான கோவில் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் திருமணம் பண்ணுவாங்க, ரொம்ப சிறப்பானது. போய் அதில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இப்போ யாருக்கு திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறது விருப்பப்படுறீங்களோ அவங்கள அழைத்து செல்ல வேண்டும். அவங்க அதை கண்குளிராக பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது ரொம்ப நல்லது. குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்பவர்கள் எல்லாருமே முருகன் கல்யாணம் திருமணம் ஆன பிறகு முருகன்கிட்ட வேண்டிக்கோங்க, எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் முருகா, ரொம்ப நாள் ஆயிட்டு, நீங்கள் தான் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சுவாமி அந்த நேரத்தில் நம்மளுடைய வேண்டுதல் ஃபுல்லாக அவர் வரமாக நமக்கு கொடுப்பாரு. நமக்கு நிச்சயமாக அது நிறைவேறும். குழந்தை பாக்கியம், திருமணம், மற்ற வேண்டுதல், தொழிலுக்காக வேண்டுதல், இல்லை குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கணும், நன்றாக படிக்கணும், என் குழந்தை படிக்கவே மாட்டேங்குது, அப்படி இருப்பவர்களாம் குழந்தைக்காக வேண்டுதல் வைத்துக்கலாம். குழந்தைங்களுக்காக முருகன்ட்டு வழிபாடு செய்யும்போது முருகன் நம்ம வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேற்றிப்பார். ஏன்னா குழந்தை பாலகுமரன், அதாவது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற சின்ன குழந்தைங்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது முருகன் போல் நம்ம நினைக்க வேண்டும். நம் இல்லத்தில் முருகன் இருக்கிறார் அப்படிங்கிறத நினைத்து முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது முருகர் அவருடைய ஆசை பெற்று நம்ம குழந்தைங்கள் நன்றாக படிக்கும், நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க, சொல் பேச்சும் கேட்பாங்க, நமக்கு பிடித்தது போல் இருப்பாங்க. எல்லா வித வேண்டுதலுக்காகவும் முருகனை வழிபாடு செய்யலாம். இந்த வேண்டுதல் தான் நம்ம வழிபாடு செய்யணும் இல்லை, எல்லா வித வேண்டுதலும். இப்போ மாத்திரை மருந்துலாம் சாப்பிட்டுட்டு இருப்பவர்கள் நோய் குணமாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு செய்யும்போது நமக்கு அந்த நோயெல்லாம் குணமாகும், ரொம்ப நல்லது. இப்போ ஆயுள் அதிகரிப்பதற்காக ஒரு சகல நன்மையும் கிடைப்பதற்காக பால் அபிஷேகம், விபூதி அபிஷேகம் செய்யும்போது நமக்கு நல்லது. ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணும். நம்ம முருகருக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தாலே முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். நம்மளால் என்ன முடியுதோ அது மன மகிழ்ச்சியுடன் நீங்கள் வாங்கி கொடுங்க. முருகனுடைய அருள் பெற்று நம்மளும் சிறப்பாக இருக்கலாம், நம்மளை சுற்றி இருப்பவர்களும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.